Pulpy Tamarind சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம crispy and spicy fried American sweet corn எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை அமெரிக்கன் மக்காசோளம் மாவு, உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கருவேப்பிலை, இட்டாலியன் சீசனிங், oregano, basil, thyme, ஒரு லெமன். ஸோ அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன்ஸை வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம அதை உரிக்கணும். அதோட ஃப்ரண்ட் சைடையும் பேக் சைடையும் கட் பண்ணிவிடுங்க. நடுவில் ஒரு கீறி விட்டு மீதி இருக்க எல்லா இலையும் எடுத்துருங்க. அது மேலே இருக்க நூல் எல்லாம் எடுத்துருங்க. சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கத்தியால் ஸ்க்ரேப் பண்ணலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்து வந்தீங்கன்னா எல்லாம் வந்துடும். இல்லைன்னா உங்களுக்கு அது எடுக்கிறதுக்குன்னு சில பிளாஸ்டிக்கில் கிடைக்கிது, அதை வாங்கி பண்ணி பாருங்கள். ஸோ மக்காச்சோளத்தை உதிர்த்தாச்சு. இது நம்ம தண்ணியை வேக வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இதை ஒரு 2 நிமிஷம்னாச்சும் இல்லை 2 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறோம். எல்லா சோளத்தையும் அது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து நம்ம துணியில் ஒரு அரை மணி நேரம் காய வச்சிடலாம். இது ஏன் பண்ணுறோன்னா, வெந்துருச்சுன்னா அது எண்ணெயில் வெடிக்காது. அது மேலே இருக்க தண்ணியை நம்ம துணியில் உலர்த்தி காய வைக்க போகிறோம். அது காய வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு கூட தொடச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ சோள மாவு தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, தட் இஸ் அந்த கலர் வரத்துக்கு, அந்த மஞ்சள் கலர் அழகாக வரத்துக்காக மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொலன்னு வர மாதிரி இருக்கணும். இப்படி எல்லாம் கட்டியாக இருக்கக்கூடாது, உதிரியாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் அந்த மாவு இழுத்துக்கும். இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் ஊற்றி சுட வைக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை மிதமான சூடில் வச்சுட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் எதுக்குமே ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கோங்க, கவர் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை தெரிக்காமல் வெடிக்காமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள் வெடிக்குதான்னு. நம்ம என்ன தான் பாதுகாப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று வெடித்தாலும் வெடிக்கும். அதனால ஒரு பெரிய தட்டு மாதிரி வச்சுட்டு நம்ம காப்பாற்றிக்கலாம். ஸோ பேட்சாக நல்லா பொரிச்சு எடுத்துருக்கோங்க. அந்த சொரசொரப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் மிதமான தீயிலே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். எண்ணெய் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். நிறைய எண்ணெய் வச்சுக்காதீங்க, கம்மி எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்படியே வெடிக்க ஆரம்பித்தாலும் எண்ணெய் அவ்வளோ வேஸ்ட் ஆகாது. அந்த கம்மியாக எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லா சோளத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சு நல்லா துணியால் தொடச்சி வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரம் பண்ண போகிறீங்கன்னா காலையில் இந்த வேலை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அது ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. ரொம்ப நிறைய சோளமாகவும் போட்டுறாதீங்க, ஜஸ்ட் ஒரு கோட்டிங் தான். ரொம்ப நிறையா போட்டு அது ஒரு பக்கோடா பஜ்ஜி மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஒரு கோட்டிங் தான். மேலே கொஞ்சம் ஒட்டாமல் இருந்தால் போதும். அவ்வளோ போட்டால் போதும். ஸோ அது நல்லா பொலன்னு வரணும், தனித்தனியாக இருக்கணும் ஒவ்வொன்றும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். வெடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த தட்டு மாதிரி வச்சு கவர் பண்ணிக்கோங்க. சட்டி மாதிரி வச்சு கவர் பண்ணிக்காதீங்க, உங்களை கவர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம கவர் பண்ணாக்கா அதில் தண்ணி உழுவ ஆரம்பிச்சிடும், அப்புறம் திரும்பி அது வெடிக்கும். அப்படி பண்ணாதீங்க, உங்களை கவர் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலேருந்து. ஸோ இந்த மாதிரி பண்ணி ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா முறுமுறுன்னு இருக்குது, தனித்தனியாக இருக்குது. கலரை பாருங்கள், மஞ்சள் யூஸ் பண்ணதுனால நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இதில் நம்ம சில விஷயங்களை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டுக்கோங்க. இட்டாலியன் சீசனிங் எது உங்கள் வீட்டில் இருக்கோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி பல்பி டேமரிண்ட் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.